பின்பு அவர் பன்னீர் வரையும் தம்மிடத்தில் அழைத்து, இதோ எருசலேமுக்குப் போகிறோம், மனுஷகுமாரனை குறித்து தீர்க்கதரிசிகளால் எழுதப்பட்டவைகள் எல்லாம் நிறைவேறும். யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று நான் பேச போகிற தலைப்பு கர்த்தரின் கண்கள். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த வேலையை பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. பேசுகிறவருடைய அடியாளை மறைத்து நீங்கள் பேசுங்கப்பா. குற்றங்குறைகளெல்லாம் மன்னிங்க. உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் தயவாக வேண்டிக் கொள்கிறேன் பரமபிதாவே. கர்த்தரின் கண்கள்னு சொல்லும் பொழுது அவருடைய கண்கள் எப்படிப்பட்ட கண்கள் என்பதை முதலாவது பார்ப்போம். அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலை போன்ற கண்கள் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 1 யோவான் கூறுகின்றார். அதுபோல தானியேல் 10 அவர் கண்ட தரிசனத்தில் அவர் ஆண்டவருடைய கண்களை பற்றி கூறும் பொழுது எரிகிற தீபங்களைப் போல உள்ள கண்கள் என்று கூறுகின்றார். எரிகிற அவ்வளவு பிரகாசமான கண்களை உடையவர் என்று நாம் காண்கிறோம். அவருடைய பேரொளி வீசுகின்ற அந்த தூய கண்கள் இந்த சாதாரண கண்கள் அல்ல, மாம்சமான கண்கள் அல்ல. இந்த கண்கள் எப்படிப்பட்ட கண்கள் என்றால் உள்ளுபுறமும் பார்க்கக்கூடிய கண்களை உடையவர், நினைவுகளையும் தோற்றங்களையும் அறியக்கூடிய கண்கள். அவர் கண்களுக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. ஆண்டவரின் கண்கள் எல்லாரையும் நோக்கி பார்க்கக்கூடிய ஒரு கண். அவருடைய கண்கள் மாம்சமான கண் அல்ல, நம்முடைய கண்கள் தான் மாம்சமான கண். பொறாமை, பெருமை, இச்சை இவைகளெல்லாம் கூட நம்முடைய கண்களில் காணப்படும். ஆனால் அவருடைய கண்கள் மாம்ச கண்கள் அல்ல. யோபு 10 சொல்கிறார், மாம்ச கண்கள் உமக்கு உண்டோ, மனுஷன் பார்க்கிற பிரகாரமாக நீர் பார்க்கிறீரோ அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறான். அதற்கு பதில் எதில் இருக்கிறதுன்னு பார்க்குறோன்னா 1 சாமுவேல் 16 பார்க்கிறோம். அதாவது சாமுவேலை ஆண்டவர் ஈசாயின் வீட்டிற்கு அனுப்புகிறார். ஈசாய் பெத்லகேமில் இருக்கிறார். அவருக்கு 8 பையன்கள். அந்த பையன்களை போய் நீ அபிஷேகம் பண்ணுன்னு சொல்லி அனுப்புகிறார். அப்போ அவன் ஈசாய் வீட்டுக்கு போகிறான். போய் முதல் மகனை பார்த்த உடனே அந்த 8 குமாரில் மூத்தவனை பார்த்த உடனே அவன் என்ன சொல்கின்றார், இவன் தான் ஆண்டவர் நினைத்தவரோன்னு நினைக்கும் போது ஆண்டவர் இல்லை, இவன் இல்லை, நீ மனுஷர் பார்க்கிற பிரகாரம் நான் பாரேன், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். எலியாப் என்ற அந்த மூத்த மகனை பார்த்த உடனே இவனா இருக்குமோ என்று சாமுவேல் நினைக்கும் பொழுது ஆண்டவர் கூறுகின்றார், மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். அப்போ அவருடைய கண்கள் இருதயத்தை பார்க்கக்கூடிய கண்கள். கருணை, அன்பு, மக்கள் மீது உள்ள அக்கறை ஆகியவற்றில் வேரூன்றிய ஒரு தெய்வீக கண். அந்த கண்களை குறித்து தான் நாம் பார்க்க போகின்றோம். இந்த ஆண்டவரின் கண்களுக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை, எல்லாரையும் பார்க்கக்கூடியவர். அவருடைய கண்கள் எப்படிப்பட்ட கண்கள்னு பார்ப்போம். அன்பும் கருணையும் உள்ள கண்கள். ஆண்டவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் நம்ம பார்க்கும் பொழுது மக்கள் மீது எவ்வளவு அன்பு கூர்ந்தார், அந்த மக்களை எல்லாம் எவ்வளவு அதிகமாக நேசித்தார்னு நம்ம பார்க்குறோம். அந்த மக்கள் மீது மனதுருக்கம் உடையவராக இருந்தார். இரக்கம் குணம் அவரிடம் அதிகமாக காணப்பட்டு அதனால் நிறைய வியாதியஸ்தர்களை சுகமாக்கினார் நம்ம பார்க்குறோம். நிறைய பேர் மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினார்னு பார்க்குறோம். லாசருடைய கல்லறை அண்டையில் அவர் கண்ணீர் வடித்தார்னு பார்க்குறோம். அப்போ அவர் எவ்வளவு இரக்க குணமுடைய கண்களை உடையவர் என்று பார்ப்போம். யாரிடமும் அவர் அனாவசியமாக கோபப்பட்டதில்லை, யார்கிட்டையும் அனாவசியமாக பேசியதில்லை. ஆனால் அவருடைய போதனை மட்டும் அதிகாரமுடையதாக இருந்ததாக நம்ம வாசிக்கிறோம். அடுத்தது பார்க்குறோம், அவருடைய கண்கள் அன்பும் கருணையும் உள்ள கண்கள்னு பார்த்தோம். அடுத்தது நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிற கண்கள். சங்கீதம் 34:15 பார்க்குறோம், கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது, அவருடைய செவிகள் அவருடைய கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறதுன்னு பார்க்குறோம்.
அதே போல நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் கர்த்தருடைய கண்கள் எவ்விடத்தில் இருந்தும் தீயோரையும் நல்லோரையும் நோக்கி பார்க்கிறது. நீதிமான்களையும் நோக்கி பார்க்கிறது, நல்லோர்களையும் தீயோர்களையும் நோக்கி பார்க்கிறது. ராஜாக்கள் அரசாண்ட காலத்தில் நிறையா ராஜாக்கள் ஆண்டவருக்கு செம்மையானவர்களாக நடக்கலை. சிலர் மட்டும்தான் ஆண்டவருக்கு செம்மையானவர்களாக நடந்து வந்தார்கள். அதில் யோசியா ராஜாவை பற்றி சொல்லும் பொழுது, யோசியா ராஜா கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தான் என்று 2 நாளாகவும் 34:2 நாம் வாசிக்கிறோம். அதே போல் நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் என்ன கிடைத்தது? கிருபை கிடைத்தது. ஆதியாகமம் 6:8 பார்க்குறோம். அப்போது அடுத்தது யோபு 34:21 என்ன பார்க்குறோம்? அவருடைய கண்கள் மனுஷருடைய வழிகளை நோக்கி இருக்கிறது, அவருடைய நடைகளை எல்லாம் அவர் பார்க்கிறார். ஆண்டவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. தேசத்தில் உண்மை உள்ளவர்கள் என்னோடே வாசம் பண்ணும்படி என் கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கும்னு சங்கீதம் 101:6 பார்க்கிறோம். அதாவது அதே போல் நம்ம இன்னும் எரேமியா 16:17 பார்க்குறோம். என் கண்கள் அவருடைய எல்லா வழிகளின் மேலும் நோக்கமாக இருக்கிறது, அவைகள் அவர்களுடைய எல்லா வழிகளின் மேலும் நோக்கமாக இருக்கிறது, அவைகள் என் முகத்துக்கு முன்பாக மறைந்திருக்கிறதில்லை, அவருடைய அக்கிரமம் என் கண்களுக்கு முன்பாக மறைவாக இருக்கிறதும் இல்லை. அப்போ நல்லோரையும் அவர் பார்க்கின்றார், தீயோரையும் பார்க்கின்றார். அவருடைய கண்கள் எல்லாருடைய வழிகளின் மேலும் நோக்கமாக இருக்கிறது. அவருக்கு கண்ணுக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. நம் 139ஆம் சங்கீதத்தை வாசித்து பாருங்கள். 24 வசனங்கள் இருக்கின்றது. அதில் எல்லாவற்றிலுமே நம்ம பார்க்கும் பொழுது அவருக்கு மறைவாக ஒன்றுமே இல்லை. என் கருவையுடைய கண்கள் கண்டது அப்படின்னு இருக்கு. அப்போ பாருங்கள், ஆண்டவர் எல்லாவற்றையும் அவருக்கு உலகத்தாருக்கு நம்ம எல்லாவற்றையும் மறைக்கலாம், ஆனால் ஆண்டவருக்கு முன்பாக எதுவும் மறைவானது இல்லை என்பதை திட்டமாக நம்ம கண்டுகொள்கிறோம். அதே போல் ஆசா என்ற ஒரு ராஜா, யூத ராஜா, இவர் என்ன செய்தான்? போருக்கு போகும்போது சீரிய ராஜாவின் இராணுவத்தை சார்ந்திருந்தான். அதனால் அவனுக்கு என்ன கிடைத்தது? தோல்வி கிடைத்தது. அதுக்கப்புறம் அவன் என்ன செய்தான்? தன்னுடைய குற்றத்தை உணர்ந்து ஆண்டவரை சார்ந்த போது அவனுக்கு ஒரு பெரிய வெற்றி கிடைத்தது. அப்போ அங்கே ஞான திருஷ்டிக்காரனாகிய அனானி அவனை பார்த்து சொல்லிடுறான். 2 நாளாகம் 16:7-9 அந்த சம்பவம் இருக்குது. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்கும் பண்ணி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. பாருங்கள், கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. அதனால் நீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் இருந்தனால தான் உமக்கு வெற்றி கிடைக்கலை. ஆனால் அவரை சார்ந்த பிறகு உமக்கு என்ன கிடைத்தது? வெற்றி கிடைத்தது. அப்போ ஆண்டவரை சார்ந்து இருக்கும்போது அவர் கண்கள் நம்மை நோக்கி கொண்டிருக்கிறது என்றதை நாம் பார்த்து நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருக்கு அவருடைய சித்தப்படி செய்ய வேண்டும். அதே போல் பார்க்குறோம், கர்த்தாவே உன் கண்கள் சத்தியத்தை அல்லவோ நோக்குகின்றது. உண்மையை தான் அவர் உண்மை உள்ளவர்களை நோக்குகிறார், சத்தியத்தை நோக்குகின்றார். எரேமியா 5:31 பார்க்குறோம். அடுத்தது பார்க்குறோம், கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார், கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது, அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது, அவருடைய இமைகள் அவர்களை சோதித்தறிகிறது என்று சங்கீதம் 11:4 பார்க்கிறோம். அவர் இருப்பது எங்கே? பரலோகத்தில் இருந்தாலும் அவருடைய கண்கள் மனுபுத்திரரை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கின்றது. அதே மாதிரி 139ஆம் சங்கீதம் 16ஆம் வசனத்தில் பார்க்குறோம், எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்குது, என நினைவுகளையும் தூரத்திலிருந்து அறிகிறீர். இப்போ பாருங்கள், ஆண்டவருடைய கண்கள் நோக்கி கொண்டே இருக்கிறது. அடுத்தது 101ஆம் சங்கீதத்தில் 6ஆம் வசனத்தில், தேசத்தில் உண்மையுள்ளவர்கள் என்னோடு வாசம் பண்ணும்படி என் கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கும். அப்போ ஆண்டவர் என்ன செய்கின்றார்? தன்னோடு வாசம் பண்ணும்படிக்கு எல்லா மக்களுடைய கண்கள் மேலும் நோக்கமாயிருக்கிறார். தன்னை தேட மாட்டார், தன்னிடம் வரமாட்டார்களா என்று அவர் காத்து கொண்டிருக்கிறார். அடுத்தது பாருங்கள், இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமாய் இருக்கும். இது பார்க்க சாலமோன் ராஜா ஆலயத்தை கட்டி முடித்த பிறகு அவர் ஒரு பெரிய ஜெபம் செய்கின்றார். அந்த ஜெபம் முடிந்த பிறகு ஆண்டவர் 2வது தடவை அவருக்கு தரிசனமாகி அவர் என்ன செய்கின்றார்? அவர் தரிசனமாகும்போது அப்போ சொல்கிறார், இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜெபங்கள்
என் கண்கள் திறந்து இருக்கும், என்னுடைய செவிகளும் கவனித்து இருக்கும் என்று சொல்கின்றாள். ஆலயத்தில் போய் ஜெபிப்பது ஒரு நல்ல பழக்கம். அந்நாள் பாருங்கள், தேவாலயத்தில் போய் தான் அழுது ஜெபித்து பெரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டாள். நம்ம இன்றைக்கும் பார்க்கிறோம், நிறைய பேர் ஆலயங்கள் திறந்திருக்கிறது போய் கண்ணீரோடு ஜெபித்து கொண்டு வருகிறார்கள். அது ஆலயத்தில் போய் ஜெபிப்பது அது ஒரு நல்ல பழக்கம். அடுத்தது பாருங்க, கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார், மேட்டிமையானவனை தூரத்திலிருந்து அறிகிறார். பாருங்க, அந்த தாழ்மை உள்ளவர்களை ஆண்டவர் உயரத்தில் இருந்தாலும் தாழ்மை உள்ளவர்களை நோக்கி பார்க்கிறார், மேட்டிமையானவர்களை தூரத்திலிருந்து அறிகிறார். ஆண்டவர் அந்த பாவம் பெருமையை பற்றி அதிகமாக சொல்லியிருக்கிறார் இல்லையா? பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். அந்த பெருமை தூரத்திலிருந்து, அந்த மேட்டிமையான தூரத்திலிருந்து அவர்களை அவர் என்ன செய்கின்றார், அறிகின்றார் பார்க்கிறோம். அடுத்தது, தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கும் ஆத்துமாக்களை மரணத்திலிருந்து விலக்கி விடுவிக்கவும் பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. சங்கீதம் 33:18-19 வாசிக்கிறோம். அப்போ பாருங்கள், ஆண்டவர் தமக்கு பயந்து தம்முடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்களை மரணத்திலிருந்து விடுவிக்கிறார். அது மட்டுமல்ல, பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கிறார். கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மேல் எப்பொழுதும் நோக்கமாய் இருக்கிறது. சங்கீதம் 33:18-19 பார்க்கிறோம். அடுத்தது பாருங்கள், கர்த்தருடைய கண்கள் ஞானத்தை காக்கும். நீதிமொழி 22:12. அப்போ பாருங்கள், ஆண்டவர் என்ன சொல்லுகின்றார் பாருங்கள், என் மகனே உன் இருதயத்தை எனக்கு தா, உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாக என்று நீதிமொழி 23:24 கூறப்பட்டபடி நாமும் அவரை என்ன செய்ய, ஆண்டவர் நம்மை இப்படி காண்கிற தேவனாக இருக்கிறார். ஆகார் பாருங்கள், சாராளிடமிருந்து அவள் போகிறா, அப்பொழுது அவள் கர்ப்பமாக இருக்கிறாள். அப்பொழுது அவள் வனாந்தரத்தை அலைந்து திரியும் பொழுது தேவதூதனை அனுப்பி அவனை காக்கிறார். அப்போ அவள் என்ன செய்கின்றாள், நீர் என்னை காண்கின்ற தேவன் என்று சொல்கின்றாள். பாருங்கள், அப்போ நம்மை எவ்வளோ தூரம் கவனிக்கிறார் ஆண்டவர். நமக்கு ஞானத்தை தருகின்றார், நம்முடைய கண்களின் நமக்கு வல்லமையை தருகின்றார், நம்மளை பாதுகாக்கின்றார். ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்து கொண்டிருக்கிறார். நம்ம ஜெபத்தை கேட்கிறார், நாம் ஜெபம் செய்வதை அவர் காண்கிறார். எல்லாவற்றையும் கண்ட ஆண்டவர் காண்கிறார். அதனால் நாம் செய்ய வேண்டியது என்னது, நாமும் ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டியது கடமை. சங்கீதம் 32:8 நான், அப்போ ஆண்டவர் என்ன செய்வார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். சங்கீதம் 32:8 சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஆண்டவர் நம்முடைய கண்களை, தன்னுடைய கண்களை நம்ம மேல் வைத்து நமக்கு என்ன சொல்கின்றார், ஆலோசனை சொல்கின்ற கர்த்தராக இருக்கின்றார். அடுத்தது பாருங்கள், தாவீது ராஜா பத்சேபாளிடம் தவறு செய்த போது தன்னுடைய பாவத்தை உணர்ந்து அறிக்கையிட்டு என்ன ஜெபித்தார், தேவரீரே உமக்கு விரோதமாக நான் பாவங்களை செய்தேன் அப்படின்னு சொல்கிறார். சங்கீதத்தில் நிறைய இடத்துல பார்க்கும் பொழுது 25:15 என் கண்கள் எப்பொழுதும் கர்த்தரையே நோக்கி கொண்டு இருக்கிறதுன்னு சொல்கிறாரு. அப்புறம் இன்னும் நிறைய இடங்களில் பார்க்க போது என் கண்களுமே நோக்கி பார்த்து கண்கள் பூத்து போயினான்னு சொல்கிறார். இப்படி அவர் தன்னுடைய கண்களை ஆண்டவரை நோக்கி என்ன, ஆண்டவர் தன்னை பார்க்கிறார். அதனால் இவரும் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறார். நாமும் அதே போல் நாமளும் எல்லா காரியங்களுக்கும் ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும். நிறைய பேர் பிரச்சனைகள் வரும்பொழுது ஆண்டவர் நம்மை உதவி செய்யவில்லையோ, நம்மை மறந்து விட்டாரோ, நம்மை பார்க்கவில்லையோ நினைக்கிறோம். இல்லை, அவர் தூங்குகிறதும் இல்லை, உறங்குகிறதும் இல்லை. எப்பொழுதும் நம்மளை என்ன செய்து கொண்டிருக்கிறார், கவனித்து கொண்டிருக்கிறான். நாம் தான் பிரச்சனை வந்தவுடன் அப்படி நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவரை நோக்கி பார்த்து அவர் மேலே நம்ம விசுவாசத்தை வைக்க வேண்டும். அடுத்தது சங்கீதம் 123:2 ஒரு நல்ல வசனம் பார்க்கிறோம். இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமானின் கையை நோக்கி இருக்குமா போலவும் வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போலவும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரையே நோக்கி இருக்குது. பாருங்கள், அவருக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் அவரையே நாம் நோக்கி இருக்க வேண்டும். அதை ஒரு நாள் விட்டு விடக்கூடாது ஆண்டவரை. ஆனாலும் ஆண்டவராகிய கர்த்தாவே, எங்கள் கண்கள் உண்மையே நோக்கியிருக்கு, உண்மையே நம்பியிருக்கிற என் ஆத்துமாவை வெறுமையாக விடாதே. ஆண்டவரை நோக்கி இருக்கும்போது ஆண்டவர் நம்மை வெறுமையாக ஒரு நாள் விட மாட்டார். அதே மாதிரி சங்கீதம் 127 சங்கீதம் ஒரு பாதுகாப்பு சங்கீதம். அந்த சங்கீதத்தில் பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். அப்போ ஆண்டவரை நாமும் எப்பொழுதும் நோக்கி கொண்டு இருக்க வேண்டும். அடுத்தது ஆண்டவர் பாருங்கள், தேசத்தில் உண்மையுள்ளவர்கள் என்னோடு வாசம் பண்ணும்படி என் கண்கள் அவர்கள் மேல்
நோக்கமாயிருக்கும். அப்போ தேசத்தில் உண்மை உள்ளவர்கள் ஆண்டவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். அதனால் அவரும் என்ன செய்கின்றார்? அவர்கள் மேல் நோக்கமாக இருக்கின்றார். அப்புறம் சங்கீதத்தில் 119 148 முது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்து கொள்ளும். பார்த்திங்களா, ஆண்டவரை நாம் தியானிக்கும்படிக்கு நம்முடைய கண்கள் விழித்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்திரலும் என்று ஒவ்வொரு நாளும் வேதம் வாசிக்கும் போது இதை சொல்லி நாம் ஜெபிப்போம். யோபும் கூட பாருங்கள், கர்த்தரையே நோக்கி கொண்டு இருந்தார். அவருடைய கண்கள் மனுஷருடைய வழிகளை நோக்கி இருக்கிறது, அவர்களுடைய நடைகளையெல்லாம் அவர் பார்க்கிறார்னு சொல்கிறார். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும்னு சொல்கிறார். அவர் தம்முடைய கண்களை நீதிமான்களை விட்டு விலக்காமல் அவர்களை ராஜாக்களோட கூட சிங்காசனத்தில் ஏறவும் உயர்ந்த ஸ்தலத்தில் எந்தெந்தைக்கும் உட்கார்ந்திருக்கவும் செய்கிறார். யோபு 36:7. எவ்வளோ விசுவாசமாக தன்னுடைய அவ்வளோ கஷ்டத்தின் மத்தியிலும் அவர் இவ்வாறு கூறுகின்றார். என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது. அப்படி யோபு 42:5 பார்க்கிறோம். ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார், நம்மை நோக்கி பார்க்க சொல்கின்றார். நீதிமொழிகள் 23:26 என் மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா, உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாகன்னு சொல்கிறார். அதனால் ஆண்டவரை நாம் நோக்க வேண்டியது நம்முடைய கடமை. அப்போ உபாகமம் 11:7 மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பேசும் பொழுது கர்த்தர் செய்த மகத்துவான கிரியைகளை எல்லாம் உங்கள் கண்கள் கண்டதே. இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் செய்த அற்புதங்கள் எல்லாத்தையும் கண்டார்கள்னு பார்க்குறோம். அதே மாதிரி 2 நாளாகமம் 6:20 பார்க்குறோம், உமது அடியேன் இவ்விடத்தில் செய்யும் விண்ணப்பத்தை கேட்க நாமம் விளங்கும் என்று நீர் சொன்ன ஸ்தலமாகிய இந்த ஆலயத்தின் மேல் உம்முடைய கண்கள் இரவும் பகலும் திறந்திருப்பதாகன்னு சாலமோன் ஜெபிக்கிறான். அதே போல் ஆண்டவருடைய கண்கள் யாருக்கு மேட்டிமையானவர்களுக்கு விரோதமாக இருக்கிறதுன்னு பார்க்கணும். மேட்டிமையானவர்கள் கண் தாழ்ந்து போகும்னு பார்க்குறோம். மேட்டிமையானவர்களை தாழ்த்த உம்முடைய கண்கள் அவர்களுக்கு விரோதமாக திருப்பப்பட்டு இருக்கின்றது ஒரு வசனத்தை பார்க்குறோம். அப்போ இந்த கர்த்தருடைய மகத்துவமான கிரியைகளெல்லாம் நாம் பார்த்துருக்குறோம். அதனால் ஆண்டவர் நம்மை நோக்கி பார்க்கிறார், அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. அதனால் நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு செய்ய நினைத்த காரியங்களை நமக்கு செய்வார். அதாவது இந்த இடத்துல நம்ம இன்னும் பார்க்குறோம், கர்த்தருடைய கண்கள் எல்லார் மேலே நோக்கமாக இருக்கிறதுனால நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும். நிறைய இடங்களில் பார்க்குறோம், அவருடைய அன்பை நாம் அறிந்து அவர் சிலுவையின் கடைசி மரணம் பரியந்தமும் அந்த சிலுவையில் அவர் தொங்கிய போதும் அவர் கண்கள் மங்கின போது கூட அவர் என்ன செய்தார்? யோவானை பார்த்து தன்னுடைய தாயாரை அவரிடம் ஒப்படைக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் கடைசி இன்னைக்கு வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும் ஆண்டவருடைய கண்கள் நம்மேல் நோக்கமாக இருக்கிறது. நம்ம மனுஷன் யார் என்ன தவறு பண்ணாலும் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் ஆண்டவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. அதனால் நம்முடைய பாவங்கள் நம்முடைய சிந்தனையினாலும் செய்யினாலும் நம்ம செய்த எல்லா பாவங்களையும் அக்கிரமங்களையும் இந்த காலத்தில் நம்ம இந்த அருள் காலத்தில் நாம் ஆண்டவரிடம் நம்முடைய அறிக்கையிட்டு நம்முடைய பாவங்களை எல்லாம் முழுவதுமாக அவர் அறிக்கையிட நம்ம அவரிடத்தில் கேட்போம். ஒரு சின்ன சம்பவம் ஒன்று சொல்கிறேன். ஃபேனி கிராஸ்பின்னு ஒரு அம்மையாக இருந்தாங்க. அந்த அம்மாவுக்கு 6 மாத குழந்தையாக இருக்கும் பொழுதே கண் தெரியாமல் போய்விட்டது, ஒரு டாக்டருடைய தவறான ஒரு சிகிச்சையினால். ஆனாலும் அவங்களோட பாட்டிமா தான் அந்த பிள்ளைய அழகாக வளர்த்தார்கள், எல்லா காரியங்களையும் கற்றுக் கொடுத்தார்கள். அந்த மகளும் நல்ல முறையில் வளர்க்கப்பட்டாள். நன்றாக வளர்ந்து அவள் இந்த பிளைண்ட் ஸ்கூலில் போய் படித்து அழகாக படிக்கும் பொழுதே நிறையா அழகாக செய்யுள் போயம் எழுதுவாள். அப்போ எல்லா மீட்டிங்லேயும் அவள் தான் எழுப்பி அந்த இதெல்லாம் போகும். ஆனால் அவள் அப்போ ஆண்டவரை அறிந்து கொள்ளலை. அதுக்கப்புறம் பிற்காலத்தில் அவர் ஆண்டவரை அறிந்த பிறகு நிறைய பாடல்கள் எழுதினாங்க. 8000 பாடல்கள் எழுதியிருக்கிறாங்க அந்த அம்மா. அவ்வளோ பாமாலையெல்லாம் நம்ம தமிழில் நம்ம நிறைய பாடல்கள்லாம் பார்க்குறோம். அந்த அம்மா ஆண்டவரோடு நெருங்கி பழக ஆரம்பித்தார்கள். நிறைய பேர் சொல்லுவாங்களா, அவங்களுக்கு இவ்வளவு நல்ல டேலண்ட்ஸ் இருக்குது, உங்களுக்கு ஏன் ஆண்டவர் இப்படியும் கண்ணை கொடுக்காமல் போயிட்டார் அப்படிலாம் சொல்கிறது அந்த அம்மா விரும்பவே மாட்டாங்க. ஆனால் அந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, கடைசியில் நான் இறந்து மரித்து நான் மோட்சத்துக்கு செல்லும் பொழுது நான் முதலே என் கண்களால் யாரை பார்ப்பேன்?
ஆண்டவரை பார்ப்பேன்னு சொன்னாங்க அந்த அம்மா. பாருங்கள், அந்த அம்மாவுடைய விசுவாசத்தை பாருங்கள். அதனால் உலகப்பிரகாரமாக நமக்கு பலவிதமான பிரச்சனைகள், கவலைகள் உலகத்தில் இப்போ பார்க்குறோம். பாடுகள் அதிகமாக இருக்கிறது, நோய்களும் அதிகமாக பெருகி கொண்டு போகிறது. ஆனாலும் நம்ம ஆண்டவரை முழுவதுமாக விசுவாசித்து நம்ம கண்கள் எப்பொழுதும் அவரே நோக்கி கொண்டிருக்க வேண்டியது அவசியம். அதனால் இயேசு கிறிஸ்துவின் அந்த அன்பான கண்களை நாம் நோக்கி நம்மை சுய பரிசோதனை செய்து மனமாற்றம் அடைந்து இயேசுவின் சிலுவை பாதையில் இணைந்து தூய வாழ்வுக்கு திரும்ப முடிந்த காலத்தில் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்மை பாவி என்று ஒதுக்காமல் இயேசுவின் கருணை மிகுந்த கண்கள் மன்னிப்புக்கும் ஆத்துமாவை புதுப்பித்தற்கும் நம்மை வழிநடத்துகின்றன. அதனால் நம்மை காண்கிற ஆண்டவரை நாம் நோக்கி பார்த்து நம்முடைய பாவங்களை அறிக்கையிடுவோம். நாம் பாவிகளாக இருந்தாலும் மன்னிப்பதற்கு தயை பெருத்திருக்கிறார். எந்த பாவி அவர் எப்படிப்பட்ட பாவம் செய்திருந்தாலும் அவர்களை என்ன செய்ய மாட்டார், ஒருபோதும் தள்ளிவிட மாட்டார். அதான் நொறுங்குண்ட இருதயம் மனமாற்றம், அதை தான் ஆண்டவர் என்ன செய்கின்றார், விரும்புகின்றார். நம்மை தெரிந்து கொண்ட அந்த கண்கள் எப்படிப்பட்ட பாவம் செய்தால் மன்னிப்பதற்கு அவர் ஆசை உள்ளவராய் இருக்கிறார். நம்மை ஏற்றுக்கொள்கிற ஆண்டவர். ஆகவே நாம் அவரிடம் திரும்புவோம். நம்முடைய பாவங்களையெல்லாம் அறிக்கையிட்டு அவருடைய பிள்ளையாக மாறி அனுதின வாழ்க்கையில் ஆவிக்குரிய ஜீவித்தில் நாம் வளர்ந்து பெறுக ஆண்டவர் உங்களுக்கு கிருபை செய்வாராக. ஆமென்.